இது பிரேக்கப் சாங்லாம் இல்லையா, செம்மையா வைப் பண்ணக்கூடிய சாங். அதை நான் தெளிவா சொல்றேன், கேளுங்க. என் இனிய தனிமையே சாங். தனிமை இஸ் ஈக்குவல் டு ஹெவன்ங்க. தனிமை அப்படின்னா டிப்ரெஷனா நினைச்சுக்காதீங்க. தனிமை ஒரு வைப் பண்ணக்கூடியது. சுவாமி விவேகானந்தர் ஒரு அழகான வரிகள் சொல்லுவாரு. ஒரு மனிதன் தனிமையில் இருக்கும் பொழுது என்ன சிந்திக்கின்றானோ அதுவாகவே அவன் ஆகின்றான் அப்படிம்பாரு. அதனால தனிமையில இருக்கும்போது நிறைய பாசிட்டிவா நிறைய உங்க கோல்ஸ் பத்தி நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் நினைச்சு ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. தனிமை இனிமை உடையது. புது புது விஷயங்களை தனிமையில தான் திங்க் பண்ண முடியும். அதனால ஒரு தாட்டியாவது தனிமையில இருந்து பாருங்க. தனிமைக்குள்ள போயிட்டோம்னா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ தனிமைக்கு அடிக்ட் ஆயிடாதீங்க. ஆனா தனிமையில இருக்கிற விஷயங்கள்லாம் வைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, உணருங்க. ஆனா தனிமையே வாழ்க்கையை நடிச்சிடாதீங்க. தனிமையில வாழலாம், ஆனா தனிமையிலேயே வாழக்கூடாது. பிகாஸ் த எண்ட் ஆஃப் த டே பீப்புள் நீட்ஸ் பீப்புள்ங்கிறத புரிஞ்சுக்கங்க. பீப்புள் நீட்ஸ் பீப்புள் தான், ஆனா தனிமையே அனுபவிங்க. தனிமையில தான் புது புது தாட்ஸ்லாம் வரும். தனிமையே வாழ்க்கைன்னு இருந்துடாதீங்க. தனிமையில உங்க கூடயும் வைப் பண்ண கத்துக்கணும், பீப்புள் இருக்கும்போது வைப் பண்ண கத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி வாழணும்.